வெல்கம் டு மை சேனல் பக்தி கரூர் டிவி வாழ்வின் அனுக்கிரகம். எங்கள் உப்படமங்கலத்துலேருந்து வந்திருக்காரு. அவர் மிகப்பெரிய அன்பர், ஜோதிட வள்ளல், புதன் அவயோகி அவருக்கு. இருந்தாலும் ஜோதிடத்தில் அவர் சில சூட்சமங்களை சொல்லி நமக்கு நிறையா சொல்லுவார். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, நான் 2 நிமிஷம் தான் எடுத்துக்குவேன், அதுக்கு மேலே எடுத்துக்க மாட்டேன். 2 நிமிஷம் அதுக்கு மேலே எடுத்துக்க மாட்டேன். அடுத்து நம்மளுடைய எப்பயுமே எந்த ஒரு கட்சி நடந்தாலும் கடைசியில் யார் பேசுவா? அந்த கட்சியினுடைய தலைவர் செயலாளர் பேசுவாங்க. அது மாதிரி நம்ம கட்சியினுடைய தலைவர் செயலாளர் பொருளாளராகக்கூடிய திருதி ரஜிஜகாய் அவர்கள் கடைசியாக நமக்கு இவருக்கு அடுத்த ஒரு பேசி சிறப்பு பண்ணி கொடுப்பார் என்று தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் வாங்க, ஒரு முக்கியமான டாபிக் பேசி முடிச்சு அனைவருக்கும் வணக்கம். இன்று வாருங்கள் வருவோம் வளருவோம் குரூப்பில் இந்த கருத்தரங்கத்தில் எல்லோருமே ஒரு சிறப்பான கருத்துக்களை பேசியிருக்காங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா குருவோட நட்சத்திரம் போயிட்டுருக்கனால எல்லாருமே குருவை பற்றி தான் இன்றைக்கி பேசியிருக்கோம். இப்போ வந்தவங்களும் இப்போ கேட்டுட்டு இருந்தவங்களும் அந்த குருவோட ஆதிக்கம் உள்ளவங்க தான் இங்கே நிறைய பேசியிருக்காங்க. இப்போ இந்த விஷயத்தில் அதாவது மதுரையில் மையமாக வச்சு பேசுனாங்க இல்லையா, அதில் ஒரு பாட்டு இருக்குது. அதாவது அவங்க பாடின பாட்டு தான், தெய்வ யானை திருமணமாம் திருப்பரங்குன்றம் தெருமுழுதும் பக்தர்களின் ஆனந்த மன்றம். சரிங்களா? அதாவது எப்படின்னா, நம்ம இந்த விஷயத்தை ஏன் சொல்ல வரோம் அப்படின்னா, திருமணம் சார்ந்த விஷயத்தில் எல்லாருமே அந்த விஷயத்தை தான் தொட்டு இன்றைக்கி பேசியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளும் அது சார்ந்த விஷயந்தான் பேச போகிறோம். எல்லோரும் பேசியாச்சு. இப்போ நீங்கள் எது சார்ந்து பேச போகிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இதுதான் நடக்கிறது, இதுதான் நடந்துகிட்ருக்கிறது, இதுதான். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே காலபுருஷனை தொட்டு தான் திருமண பாவத்தை தொடுறோம். இந்த திருமண பாவகம் அப்படிங்கிற விஷயம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியணும் இல்லையா? அதாவது நமக்கு முன்னாடி பேசின எல்லாருமே திருமண பாவத்தை அனுசரித்து போகணும், 2 பேர்த்தையும் கூப்பிட்டு வச்சு பேசி அவங்களையும் நல்ல முறையாக வாழ வைக்கிறதுக்கான என்ன வழியோ அந்த வழியை சொல்லி கொடுக்கணுங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம். ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். ஆனால் அது நடைமுறை காலங்களில் அது சரியான விஷயமும் கூட. இப்போ காலபுருஷனுக்கு 7 தொட்டு திருமணங்கிற ஒரு பந்தத்தை எப்படி உருவாக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியணும். அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இந்த திருமணத்தை முரண்பாடாக செஞ்சதுனால அவருடைய வாழ்க்கை எப்படிலாம் இருக்குது. ஆனால் திருமணம் நடந்திருக்கும், குடும்பத்தில் ஒன்றாவே இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையை சந்தித்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறது தான் இந்த பாவகத்தை நம்ம போட்டிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா, அது எந்த லக்கணம் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ நம்ம போட்டிருக்கிறது இது மேச லக்கணம். மேச லக்கணத்துக்கு திருமண பாவகம் இயற்கையாகவே இறைவன் அந்த 360 டிகிரியில் 180வது டிகிரியை தான் எடுத்திருக்காங்க இல்லையா? அந்த 180வது டிகிரியில் யார் யார் இருக்காங்க? சித்திரை நட்சத்திரம். சரிங்களா? சித்திரை நட்சத்திரம். இந்த சித்திரை நட்சத்திரம் யாருன்னா, சித்திரைக்கு அதிபதி யார்? காமாட்சி அம்மன் இல்லையா? இந்த காமாட்சி அம்மன் திருமண கோலத்தில் இருக்கிற இடம் காஞ்சிபுரம். அங்கே பார்த்திங்கன்னா ஏகாம்பரநாதருக்கும் காமாட்சி அம்மனுக்கும் திருமணம் நடந்த இடம் காஞ்சிபுரம். அதுக்கப்புறம் தெய்வயானை திருமணமாம் திருப்பரங்குன்றம் தெருமுழுதும் பக்தர்களின் ஆனந்த மன்றம். சரிங்களா? அங்கே முருகன் அங்கே இருக்கார். அப்போ முருகனுக்கும் திருமணம் நடந்த இடங்க திருப்பரங்குன்றம். அப்போ இந்த 7ஆம் பாவகத்தை இதை மையமாக வச்சு தான் இந்த பாவகத்தையே உருவாக்கியிருக்காங்க. சரிங்களா? அப்போ காமாட்சி அம்மனுக்கு திருமணம் நடந்த இடம் காஞ்சிபுரம், ஏகாம்பரநாதருக்கும் காமாட்சி அம்மனுக்கும். மதுரையில் திருப்பரங்குன்றத்தில் சுப்பிரமணியருக்கும்
தெய்வ யானைக்கும் திருமணம் நடந்த இடம் மதுரையில். சரிங்களா? அப்போ இந்த 2 இடத்தையும் மையமாக வச்சு தான் இந்த திருமண கோலமே உருவாக்கியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம். 2வது, இடையில யார் இருக்கிறாங்க? நரசிம்மர். இப்போ நரசிம்மர் என்ன பண்ணுவார்? சரிங்களா? அப்போ வாழ்க்கையில் அனுசரணைங்கிற ஒரு விஷயத்தோட வாழணுங்கிறது தான் இடையில கொண்டாந்து இவரை தூக்கி போட்டிருக்காங்க. யாரைய? நரசிம்மரை. சரிங்களா? இப்போ நம்ம இந்த விஷயத்தையும் பார்க்கணும். ஜாதகத்தில் பொருத்தம் பார்க்குறப்ப நம்ம 7 அதாவது 10 பொருத்தம் பாவ கட்டத்தில் பார்க்குறோம், திதி பார்க்கணும், யோகத்தையும் பார்க்கணும், அதுக்கப்புறம் கரணத்தையும் பார்க்கணும். மேற்கொண்டு திதி, யோகம், கரணம், பாவகம், இது எல்லாத்தையும் பார்க்குறோம். 10 பொருத்தம் பார்க்குறோம், எல்லாமே பார்க்குறோம். திருமணம் நடந்துடுது. அவங்க வாழ்க்கையில் நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கிறாங்க. ஆனால் ஒரு குறுகிய காலத்தில் அவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருது. அப்போ என்ன காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? சரிங்களா? அதாவது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள்லாம் ஜோதிடம் பார்த்தவங்க எல்லாருமே பேர் பொருத்தத்தை மட்டுமே வச்சு பார்த்து நல்லா வாழ்ந்தவங்க, இந்த காலகட்டம் வரலையும் நல்லா வாழ்ந்தவங்கள நிறைய பேர்த்த பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ நம்ம வந்து 10 பொருத்தம் பார்க்குறோம், கட்ட பொருத்தம் பார்க்குறோம், திதி பொருத்தம் பார்க்குறோம், கரணம் பார்க்குறோம், யோகத்தை பார்க்குறோம். இவ்வளவும் பார்த்து வாழ்க்கையில் ஏன் அவங்க வந்து பாதிப்போடு வாழ்கிறாங்க? ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கொஞ்ச காலத்துலேயே எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் பார்த்திங்கன்னா கோர்ட் வாசலில் தான் நிற்கிறாங்க. இதெல்லாம் நடக்கலை அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருது. இப்போ எனக்கு தெரிய ஒரு ஜாதகம் கன்னி லக்கணம், சதய நட்சத்திரம். சரிங்களா? லக்கணம் கன்னி, சதய நட்சத்திரம். ஆனால் பொருத்தம் பார்க்குறப்ப அந்த நட்சத்திரம் பொருத்தம் பார்க்குறப்ப நல்லா இருக்கு. ஆனால் அந்த முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பேர் பொருத்தம் பார்த்தாங்க. இப்போ நம்ம வந்து அதை பார்க்குறதில்ல. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்? பொருத்தம் நல்லா இருக்கா, ரைட், போ அடிச்சுடு அப்படிங்கன்னு போயிடுறோம். இவரோட பேர் பிரபாகரன், அந்த பொண்ணோட நட்சத்திரம் சதயம். இந்த சதயத்துக்கு பிரபாகரனை இணைக்கலாமா? இதான் நட்சத்திர பொருத்தம். இந்த இடத்துல பார்க்குறப்ப அதாவது ஃபஸ்ட்டு இந்த ஜாதகம் கிட்டத்தட்ட என்கிட்ட வந்து ஒரு 2-3 வருஷம் இருக்கும். 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஜாதகம் 3 வருஷம் 4 வருஷமே இருக்குன்னு வச்சுங்களேன். ஏன்னா சரியான ஞாபகம் இல்லை, 4 வருஷம் இருக்கலாம். 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்தப்போ ஜாதகம் கொடுக்குறாங்க, பார்க்குறோம், எல்லாமே நல்லா இருக்குது. அப்போ ஓடி இருக்க திசாபுத்தி நல்லா இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோம்? வாழ்க்கையில் இவங்க ஒரு பாதகத்தை சந்திச்சே ஆகணுங்கிற ஒரு விதி அமைப்பு சந்திப்பாங்க. ஏன்னா நான் சொல்லலை, கட்டம் சொல்லுது, அவங்களுடைய அமைப்பு சொல்லுது. இந்த அமைப்பு படி கம்பல்சரி அவங்க ஒரு பாதகத்தை அனுபவிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சொல்லிட்டோம், விட்டுட்டோம், அவ்வளோதான். நாள் கடந்து போகுது. காலம் வர்றப்ப ஏற்கனவே ஒரு குழந்தை இருக்குது, காலம் கடந்து மறுபடியும் ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தை 8 மாதம் வயிற்றில் இருக்குது. ஒரு பாதிப்பு, அதாவது பாதிப்பு எப்படி ஏற்பட்டுச்சுன்னு தெரில, அந்த குழந்தை இறந்துருச்சு அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. சரி, ஓகே. 8 மாதத்தில் குழந்தை இறந்தவுடனே அந்த குழந்தைய உள்ளேருந்து எடுத்துடுறாங்க. உள்ளேருந்து எடுத்தவுடனே அந்த உள்ளே இருக்கிற குடல் அழுகி போச்சு. எப்படி? உள்ளே இருக்கிற குடல் அழுகி போச்சு. அந்த குடல் வந்து 6 மீட்டர் இருக்க வேண்டிய இடத்துல வெறும் 4 சென்டிமீட்டர் மட்டும்தான் அந்த குடல் இருக்குது. சரிங்களா? ஆனால் அந்த குடலையும் கட் பண்ணி எடுத்துட்டாங்க. இப்போ வந்து டாக்டர் என்ன சொல்கிறாரு? அதாவது எங்களால் இதுக்கு நாங்கள் உத்தரவாதம் தர முடியாது. ஒரு விஷயம், எங்களால் இதுக்கு நான் உத்தரவாதம் தர முடியாது, எங்களால் முடிஞ்சதை காப்பாற்றுறோம். சரிங்களா? சொல்லிட்டாரு.
இவர் என்ன பண்ணுறாரு, இந்த பொண்ணோட அப்பா என்ன சொல்கிறாரு, இவருக்கு தெரிஞ்ச டாக்டரை கூட்டிகிட்டு கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் கூட்டிகிட்டு கொண்டு போய் காட்டுறாரு. இந்த மாதிரி இருக்குது, காப்பாற்றிட முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்குறாரு. அவரும் வந்து பார்த்துட்டு, ஏங்க சாப்பிட்ணும், ஜீரண சக்தி உருவாகணும், அப்போ தான் உங்களுக்கு உடம்புல ஆகாரம் இருக்கும், அப்போ தான் இவங்களை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அந்த டாக்டர் சொல்கிறாரு. இவங்க என்ன சொல்லி முடித்தாங்களோ அதையே தான் அவரும் சொல்கிறார். சரிங்களா? இவர் என்ன சொன்னாரோ அதே விஷயத்தை தான் அவங்களும் சொல்கிறாங்க. இப்போ இந்த 2 பேர்த்துக்கிட்டையும் நடந்த விஷயம் கன்ஃபார்மாக இவங்களை காப்பாற்றுறதுங்க ரொம்ப கஷ்டம். நான் முன்னாடி ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தப்போ கேட்டோம் இல்லையா, சதயத்தில் சனி போனால் என்ன பண்ணும் அப்படின்ட்டு. சதயங்கிறது யார்? ராகு. சனிங்கிறது யார்? கர்மா. கர்மா ஆயுள்காரன். இங்கே ஆயுள் சார்ந்த பிரச்சனை வரணும்னு கணக்கு, கர்மானா கர்மம் செய்யணும்னு ஒரு கணக்கு. இந்த ஜாதகம் நம்மக்கிட்ட வருது, வந்தவொடனே என்ன சொல்கிறோம், டாக்டர் 2 பேருமே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி இருக்குது, நான் காப்பாற்றுறது அதாவது எனக்கான வாய்ப்பு அந்தளவுக்கு நாங்கள் கொடுக்குற இன்ஜெக்ஷன் கொடுக்குறோம், ஆனால் சாப்பிட்டா தானே செரிமானம் ஆகும், அப்போ தானே அவங்கள வந்து உடலை ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும், அவங்கள உயிர் வாழ வைக்க முடியும். ஆனால் என்கிட்ட வந்து இந்த ஜாதகத்தை அனுப்புகிறாங்க. ஏன்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஜாதகம் மறுபடியும் என்கிட்ட அந்த ஜாதகத்தை அனுப்புகிறாங்க. இந்த மாதிரி விஷயத்த சொன்னோன்னே அவ்வளோதானே, விடு காப்பாற்றிக்கலாம், எப்படி அவ்வளோதானே காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. உடனே என்ன பண்ணுறோம், நேராக அவங்கள நரசிம்மர் ஆலயத்துக்கு போக சொல்கிறோம். ரெகுலராக, அதாவது என்னென்னா அந்த பொண்ணு ஆஸ்பத்திரியிலேருந்து வெளியில் வர்ற வழியும் நரசிம்மர் ஆலயத்தில் டெய்லி அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை பண்ணுறப்ப இது என்ன பழம், வாழைப்பழம், அதாவது வாழைப்பழம்னா இந்த இனிப்பு பழம் இருக்குல்ல, அது என்ன பழம்? கற்பூரவள்ளி. அதாவது கற்பூரவள்ளி வாழைப்பழத்தை அதாவது ஒரு தட்டில் தேங்காய் பழம், சூடம்பத்தி, சாம்பிராணி, ஒரு தட்டில் ஒரு 4-5 சீப்பு வாழைப்பழத்தை தட்டில் வச்சு அங்கே இறைவன்கிட்ட வச்சு படைச்சிட்டு அந்த பழத்தை அங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் தானம் கொடுத்துடணும். எங்கே? அந்த கோயிலில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கு தானம் கொடுத்துட்டு இந்த பழம் இங்கேருந்து அங்கேயும் கொண்டு போயிடணும். எங்கே? இந்த ஆஸ்பத்திரியில் இருக்காங்க இல்லையா, அந்த இடத்துல கொண்டு போய் அவங்களுக்கு முன்னாடியே வச்சிடணும், அங்கே இருக்கிறவங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு கொடுத்துடணும். இந்த சம்பவம் நடந்து 22 நாள் ஆகுது. இன்ன வரலையும் அவங்களுக்கு உயிருக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை, நல்லா இருக்காங்க. இப்போ அடுத்தது அந்த குடல் ஆப்ரேஷனுக்காக இப்போ 25 லட்ச ரூபா செலவாகுது. ஆனால் அந்த 25 லட்ச ரூபாயும் இவங்களும் நிறைய பேர் உதவி கேட்டிருக்காங்க, நிறைய பேர் உதவியும் செஞ்சுருக்காங்க, இவங்களும் அதுக்கான பணத்தை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இன்னும் கொஞ்சம் பணம் பத்தாமல் தான் இருக்குது. இப்போ இந்த பணம் ரெடி ஆயிடுச்சுன்னா இந்த குடல் ஆப்ரேஷனும் சரியாயிரும். இப்போ இவங்களுக்கான அந்த உடலுக்கு தேவையான 40 கிலோ வெயிட்டு, அந்த வெயிட்டும் இப்போ கரெக்டாக இருக்குது. சரிங்களா? இப்போ வெயிட்டும் கரெக்டாக இருக்குது. இவங்களுடைய ஆப்ரேஷனும் இந்த வாரத்தில் நடந்துடும். அதுக்கான ஒரு சூழலை இந்த ஜோதிடம் சம்பந்தமாக இந்த ஜாதகத்தில் அவங்களுடைய கட்டத்தை வச்சு நம்ம சரி பண்ணியிருக்கோம். அதாவது நம்ம நிறைய பேர் என்ன சொல்கிறோம், அது அவருடைய விதி, அவருடைய கர்மான்னு சொல்கிறோம். அந்த கர்மாவை மாற்றுறதுக்கான அமைப்பு அதையும் இறைவன் நம்மகிட்ட தான் கொடுத்துருக்கார். அந்த விஷயத்தை நம்ம எடுத்துகிட்டு போகிறப்ப அந்த இறைவனுக்கு அந்த அபிஷேக ஆராதனை பண்ணுறப்ப அந்த இறைவன் சொல்கிறவங்களையும் செய்கிறவங்களையும் குளிர வச்சு அதுக்கான பாதிப்பை நிவர்த்தி பண்ணக்கூடியது அந்த இறைவன் மட்டும்தான். நம்ம சொல்கிறோம் இல்லையா, அதாவது நம்ம வந்து இறைவன் தேடி போக வேண்டியதில்லை, நம்முடைய உழைப்பும் நம்முடைய திறமையும் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும், அதுதான் நம்மளை இன்னொரு கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும்னு சொல்லி சொல்கிறோம். ஆனால் அது மட்டும் இல்லை. இப்போ எனக்கு தெரிய ஒருத்தர் சுப்பிரமணி அப்படிங்கிறவர் தொடர்ந்து 30 வருஷமாக
தொடர்ந்து மாலை போட்டு முருகனுக்கு போயிட்டுருக்காரு. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி இல்லை, ஒரு பின்னடைவு தான். ஆனால் ஒரு 10-11 வயசில் ஆண் குழந்தை இருந்து 11 வயசில் இறந்துடுது. ரெண்டாவது மறுபடியும் ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அது வளர்ந்துட்டுருக்கு. நடைமுறை காலங்களில் ஒரு குடும்பம் வந்து ஒரு வளர்ச்சி இல்லை, ஒரு வருத்தமான சூழலையே வாழ்ந்துட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு ப்ரெஷர் ஏற்படுது, அதாவது உயர் ரத்த அழுத்தம் ஏற்பட்டு அவர் கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம காதுக்கு தெரிகிறப்ப நம்ம என்ன சொல்கிறோம், உடனே நீங்கள் போயிட்டு ராமரை வழிபாடு பண்ணுங்கள், அவர் பேருக்கு போய் அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்கிறோம். ஆனால் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க யாரும் போய் பண்ண முடியலை, அதுக்கான சூழல் அமையலை, அதுக்கான பாதிப்பும் ஏற்பட்டுருது. அப்போ இதுதான் அங்கே கர்மா. நம்ம ஒருத்தர் சொல்லி அவங்களால செய்ய முடியாமல் போகிறது அது அவருடைய கர்மா. அவங்களுக்கான விதியமைப்பு இருந்தது அப்படின்னா நம்ம சொன்ன உடனே அதை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கான ஆயுள் காலம் நீட்டிக்கப்படும். நம்ம எப்படி கோயிலில் போய் 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூஜை பண்ணி அதுக்கான இதெல்லாம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, கும்பாபிஷேகம், அது போல தான் தன்னுடைய ஆயுளையும் நீட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இறைவன் மூலியமாகவே இருக்குது. அதனால் என்னென்னா, என்னோட விஷயத்தை பொறுத்தளவில் பொருந்தாத பேரை சேர்த்தனாலும் பொருந்தாத நட்சத்திரத்தை சேர்த்தனாலும் அதே மாதிரி பணம் சார்ந்த பாதிப்போடு வாழக்கூடிய நட்சத்திரத்தை சேர்த்தனாலும் இதுக்கெல்லாம் ஒரு பாதிப்பு கண்டிப்பாக இருந்தே தீரும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஆஃபீஸ் போட்டப்போ அந்த இதை ஜாதகத்தை கொடுத்தோடனே நாங்கள் என்ன கேட்டோம், மாமனார் வர்றாரு, கேட்குறப்ப என்னங்க இந்த பொண்ணு வந்ததுக்கப்புறமே அந்த மாதிரி அவர் மாமனார் வந்து ஜாதகம் கொடுக்குறாரு. கொடுத்தவொடனே நம்ம என்ன கேட்குறோம், என்னங்க மருமகன் வந்ததுலேருந்து வாழ்க்கையில் பணம் சார்ந்த பிரச்சனை, பங்காளியை சார்ந்த பிரச்சனையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறோம். ஆமாங்க, அது அந்த காலகட்டத்தில் தாங்க இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார். ஆனால் நம்ம பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறோம், இது கரெக்டு. பொருத்தமே பார்க்காம ஓடி போய், அதாவது காணாமல் திருமணம் முடிச்சிடுறாங்க. அவங்களும் நல்லா இருக்கிறவங்கள நம்ம நிறைய பேர்த்த பார்த்துருக்கோம். எப்படி, இவங்க பேர் வந்து மணிவேல், அவங்க பேர் வந்து பார்வதி. இந்த மணிவேலுக்கு பார்வதி என்ன வரும், கடவுளுடைய அனுக்கிரகமாக வரும். சரிங்களா, கடவுளுடைய அனுக்கிரகமாக வரும். அப்போ இவங்க 2 பேரும் இணைஞ்சிட்டா இவங்க குடும்பத்தில் ஏற்கனவே இழந்த அத்தனை பாதிப்பையும் மீட்டெடுத்துடலாம். ஒன்று, வாழ்க்கையில் என்ன அடையணும்னு நினைக்கிறாங்களோ அவ்வளோ விஷயத்தையும் அடைஞ்சு அந்த குடும்பம் பெரிய சந்தோஷத்தோடு வாழ்ந்துட்டுருக்கு. அந்தளவுக்கு ஒரு வளர்ச்சியெல்லாம் இதில் நிறையவே இருக்குது. அதாவது நம்ம போகிற பாதையை சரியான பாதையை அமைச்சுக்கிட்டால் போதும். நம்ம இப்போ யார் சொன்னாலும் அந்த கருத்துக்களை கேட்கணும், உள்வாங்கிக்கணும். உள்வாங்கிட்டு அந்த கருத்து எதெல்லாம் சரியாக இருக்குது அப்ளை பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணதை எடுத்துக்கிட்டு அது சரியானதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம வந்து ஒருத்தர் சொல்கிறது வந்து இல்லைங்க இது இப்படி வராது அப்படி வராதுன்னு சொல்கிறத விட, ஏன்னா நானே ஏற்கனவே ஆசிரியர் நடத்துகிறப்ப நான் நிறைய கேள்வி கேட்டிருக்கேன். நிறைய கேள்வி கேட்டப்போ அவர் என்ன சொல்லுவார், இங்கே பாருப்பா எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடலாம் மாட்டுக்கு உனக்கு சொல்லவே முடியல அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னார். ஆனால் இப்போ எனக்கு வேணுங்கிற நான் கேட்டு எடுத்ததுனால தான் ஒருத்தரை பார்த்தவொடனே நம்ம ஒரு முடிவு பண்ணுறதுக்கான ஒரு சூழல் அமையுது. எப்படின்னா, எனக்கு இப்போ நான் ஆஃபீஸ் போட்டிருக்கேன், அந்த இடத்துல எதிர்த்த மாதிரி இன்னொருத்தர் வந்து ஆஃபீஸ் போட வர்றார். அவர் போட்டவுடனே நம்ம போய் என்னங்க நான் ஆஃபீஸ் போட்டிருக்கேன் இன்னொருத்தர் நீங்கள் போடலாமான்னு சொல்லி நம்ம கேட்க முடியுமா? முடியாது இல்லையா? அவருக்கு வரக்கூடிய கஸ்டமர் அவருக்கு வரும், எனக்கு வரக்கூடிய கஸ்டமர் எனக்கு வரும். இது உண்மை தானே? ஆனால் நான் ஆஃபீஸ் போட்டுக்கிறதுக்கு கீழே இருக்கிற அந்த ஹோட்டல் கடைக்காரர் சொல்கிறாரு, இந்த மாதிரி இவர் பெரிய லெவலில் பண்ணுறாராம், அதனால் ஆஃபீஸ் இங்கே போட்டிருக்காரு, ஏற்கனவே காந்திகிராமத்தில் போட்டவர், அதனால் இப்போ இங்கே போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னார். அப்படியா? பேர் என்னன்னு பார்த்தோன்னே
இவர் வாழ்க்கையில் ஒரு தன்னிறைவு அடையாமல் குடும்பத்துக்குள்ளே ஒரு கருத்து வேறுபாடு வந்து இவர் தனியாக தான் குடியிருப்பார் அப்படின்னு சொல்கிறோம். அவர் என்ன சொல்கிறாரு, அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. யார்? என்கிட்ட சொன்னவர். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா கட்டில் மெத்த எல்லாம் வருது அங்கே தலையானையோட. எப்படி இருக்கும்? அதுக்கப்புறம் அடுத்த நாள் நான் போகிறப்ப கூப்பிட்டு சொல்கிறார், ஏப்பா நீ சொன்ன மாதிரியே வந்து கட்டில் மெத்த தலையானையெல்லாம் வந்துருச்சு. அப்படியா? நடைமுறையில் பாருங்கள், அவ்வளோதான். சரிங்களா? அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் வளர்ச்சி பண்ண முடியும். இப்போ ரீசெண்டாக கூட ஒருத்தர் பணம் சார்ந்த பிரச்சனை, அவருக்கு பணம் வேணும், இன்றைக்கி ஒருத்தருக்கு பணம் கொடுத்தே ஆகணும், அவரும் ரொம்ப டார்ச்சல் பண்ணுறாரு. இவர் அந்த பணத்துக்குரிய கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொன்னோம், போயிட்டு வந்தார், அவருக்கான பணம் கிடச்சிது. இந்த பணத்தை எடுத்து அதில் கொடுத்துட்டார். அந்த பிரச்சனைலேருந்து வெளியே வந்தார். இதை நம்ம ஏன் சொல்ல வரோம் அப்படின்னா, நமக்கு கோயில் மட்டுமே பெருசு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம இந்த விஷயத்தை சொல்கிறோம். அதனால் வந்து என்னென்னா, இது சார்ந்த விஷயங்கள் அனைவரும் இது சார்ந்த விஷயத்தை எல்லாரும் பயன்படுத்தணும். இந்த பாதிப்புலேருந்து ஒவ்வொருத்தரும் விலகிறதுக்கான ஒரு வழியை அவங்கவுங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்கவுங்க மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களுடைய ஆசீர்வாதத்தை நம்மளை அந்த ஜோதிடராகிய நாம் அவங்களுடைய ஆசீர்வாதத்தை நம்ம வாங்கிக்கணும். நம்முடைய ஆசீர்வாதம் அவங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்தமைக்கு மிக்க நன்றி. நம்ம ஐயா வந்து யூகேலேருந்து வந்து ஜாதகத்தை போட்டு 9 கிரகத்தையும் போட்டு 27 நட்சத்திரத்தையும் சொல்லி 12 பாவகத்துக்கும் விளக்கம் கொடுத்து பெயர் காரணத்தையும் கொடுத்து அதுக்கு 6ஆம் பாவம் வியாதி இதெல்லாம் கொடுத்து இது நிவர்த்தி ஸ்தானத்தையும் கொடுத்து நமக்கெல்லாம் அற்புதமாக புரிகிற மாதிரி சொல்லி அதுக்கு வீடியோவில் பார்க்கக்கூடிய அனைத்து யூடியூப் நல்லதுக்கும் புரிகிற மாதிரி சொல்லிய எமது ஆருயிர் நண்பர் நம்ம உப்படமங்கலம் பாலசாமி ஐயா அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.